ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் மெது போண்டாவும் தேங்காய் சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். இதனால் ஒரு சுட சுட டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கும் எல்லா வகையான சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த போண்டாவும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமத்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த போண்டா செய்கிறதுக்கு நம்ம மாவு அரைக்கணும். அதுக்கு பருப்பு எல்லாத்தையுமே ஏற்கனவே நான் ஊற வச்சுருக்கிறேன். இதோட அளவுகள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ முதல்ல எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தலை தட்டின மாதிரி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதிலே அரை கப் அளவுக்கு பட்டாணி பருப்பு, அப்படி இல்லைன்னா கடலை பருப்பு, ஏதாவது ஒரு பருப்பு ரெண்டையுமே சேர்த்து நல்லா களைஞ்சி தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஊற வச்ச பருப்பை நீங்கள் கிரைண்டர்லேயும் கொஞ்சம் குறப்பாக ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கிறேன், அதனால் இதை மிக்சியிலே அரைச்சிக்க போகிறேன். இப்போ இதை அரைக்கிறதுக்கு மிக்சியில் ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த வரமிளகாவை கொஞ்சம் குறப்பாக இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சிக்கலாம். இப்போ ரெண்டையுமே நல்லா குறப்பாக அரைச்சிட்டேன். இப்போ ஊற வச்ச பருப்புலேருந்து தண்ணியை வடிச்சிட்டு பருப்பை மட்டும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வடை மாவு அரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப வழுவழுன்னு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் நரன்னு இருந்தாலே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா கெட்டியாகவும் இல்லை, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, நல்லா ஓரளவு பக்குவமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், உளுந்த வடைக்கு அரைக்கிற மாதிரி. இப்போ மாவு அரைச்சாச்சு. இந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்சியில் தான் அரைச்சிருக்கிறோம், அதனால் ரொம்ப பொது பொதுன்னு இருக்காது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் கையாலே ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி விஸ்கில் வச்சு கடைஞ்ச மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி 5 நிமிஷம் பண்ணுறப்ப போண்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு கொஞ்சம் நல்லா வெளிராக வந்திருக்கும், கிரைண்டரில் ஆட்டின மாதிரி. இப்போ இந்த மாவை பக்குவம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக மாவை கிள்ளி போட்டிங்க அப்படின்னா மாவு ஒரே மாதிரி பொத்துன்னு முதக்கணும். படர்ந்து போச்சுன்னா தண்ணியாக இருக்குதுன்னு அர்த்தம், உள்ளே முழுகி போச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். மாவை இந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயத்தை நறுக்கிட்டு சேர்த்துருக்குறேன். இப்போ இதிலே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். சப்போஸ் மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாவில் ஒரு 2 டீஸ்பூனோ இல்லை 3 டீஸ்பூனோ நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக அரிசி மாவு சேர்த்துற வேண்டாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் போண்டா வேணுமோ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு நீங்கள் போண்டாவை நீங்கள் டைரெக்டாக ஆயிலில் இந்த மாதிரி போட்டுடலாம். இப்போ இதை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஓரளவு பக்குவமாக காஞ்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான சைஸில் போண்டாவை நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த போண்டாவை போட்டோன்னா கிளற வேண்டாம், ஒரு மிதமான தீயிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நல்லா திருப்பி விட்டு ஒரு மிதமான தீயிலே பார்த்திங்க அப்படின்னா நல்லா செவந்து சலசலப்பெல்லாம் அடங்கணும், அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா போண்டா நல்லா செவந்து பொறுமையான தீயில் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா வெந்து செவந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு சூப்பரான மெது போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த போண்டாவுக்கு ஏற்ற சட்னி அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன மூடி தேங்காய் துருவினதுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சட்னியில் நான் பொட்டுக்கடலை சேர்க்க போகிறது கிடையாது, இதுக்கு பதிலாக ஒரு 3 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொட்டுக்கடலைக்கு பதிலாக. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துட்டு இதை அரைச்சிக்கலாம். இதில் கொஞ்சம் நான் இஞ்சி போட மறந்துட்டேன். இஞ்சி பார்த்திங்க அப்படின்னா சின்ன பீஸாக ஒரு 3 பீஸு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது.
இப்போ வந்து சட்னி நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. வடைக்கெல்லாம் அரைக்கிறப்ப இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்காமையும் நீங்கள் சாப்பிடலாம். இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் போட்டு இந்த சட்னி தாளிக்கிறப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி இந்த வடை போண்டாவை தவிர இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த போண்டாவும் கெட்டி சட்னியும் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.